என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், என்னேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே, பாடுவோம். இரக்கம் ஆமென். நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் நிறைந்து வாழ்பவரே, என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், என்னேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள ராஜா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்த ஆராதனை செய்கிறோ, மகிழுடன் ஸ்தோத்திர ஆராதனை. நல்ல வாய் திறந்து எல்லாரும் என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், என்னேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் விடுதலை தருபவரே, என்னேசு என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், என்னேசு. Oh, let's worship. Oh, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள ஐயா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்ற முதல் நீர் எனக்காய் அடிக்கப்பட்டீ, உலக தோற்ற முதல் நீர் எனக்காய். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட் புது வாழ்வு தந்து விட்டீ, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு என்னேசு ராஜா. சபை முழுவதும் சத்தத்தை உயர்த்தி என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள ராஜா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம். துதிகன மகிமை துதிகன உமக்கே. இந்த காலை வேளையில துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ, மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்து ஆராதனை, மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்து ஆராதனை செய்கிறோம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம்,
என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள ஐயா ஸ்தோத்திரமே. என் உயிருள்ள நாள் இரக்கம் உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு. என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா. Worship என் இயேசு ராஜா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள. ஓ ஸ்தோத்திரமே உயிருள்ள என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள. ஆமென். ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே, என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து. நல்லா ரெண்டு கரங்களை ஒன்று போல தட்டி உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை என்னே, இயேசு ராஜா நீர் செய்த நன்மைகளை என்னே. நல்ல வாய்களை திறந்து ஆராதனை சபை முழுவதும் அப்பா ஆராதிப்போ எல்லாரும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திர. ஆராதனை ஆராதனை சபை முழுவதும் ஏகோபித்து ஒரே குரலா ஒரே பிரசன்னத்தோட அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ராஜா நீர் செய்த நன்மைகளை, ராஜா நீர் செய்த நன்மைகளை என்னே. இப்ப சொல்லுங்க ஆராதனை எங்க ஆராதனை சொல்லி வரக்கூடாது, நல்ல உள்ளத்திலிருந்து ஆராதனை. தேவ ஜனங்கள் ஆராதிங்க. அல்லேலூயா. எங்கள் ஆராதனை ஆராதிக்க வந்த அத்தனை பேரும் நல்ல வாய் திறந்து ரண்டா மஹஷியன்டனோ ரியமஹதியன்டனே. Come on worship.
என் ஆராதனை உமக்கு ராஜா, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே. ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று நீர் வாசம் செய்திடும். பாடுங்க. ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்திடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. பாடுங்க. ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 எங்கள் ஆராதனைக்குள் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம். ஆராதனைக்குள், ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் நீர் வாசம் செய்திடும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். தண்ணீர்களையும் தம் கையாலந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, தண்ணீர்களையும் தம் கையாளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தோ. மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து. Come on church, worship. எல்லாரும் சேர்ந்து நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர். கண்ணை மூடி கையை உயர்த்தி சபை முழுவதும் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. வானங்களையும் அதின் உண்டாக்கிய நீர் ஒருவர். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர், பூமியையும் அதில் உள்ளவையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர், சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். சத்தத்தை உயர்த்தி நீர் ஒருவரே கர்த்தர்,
அவர் ஒருவரே, சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. இந்த வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி. நீர் ஒருவரே. Come on, let's feel and worship. உணர்ந்து ஆராதிங்க. நான் ஆராதிக்கிற தெய்வம் நீர். அவர் ஜீவன் உள்ளவர் என்பதற்கு எந்த நிரூபணமும் தேவையில்லை. இந்த வானங்கள் சாட்சி. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்த, நீர் ஒருவரே கர்த்த, நீர் ஒருவரே. நீர் ஒரு சபை முழுவதும் நீர் ஒருவரே. Come on, இன்னும் ஒரு முறை. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். எங்கள் தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதற்கு சாட்சி தேவையில்ல, நிரூபணம் தேவையில்ல. அக்கினி நிரூபித்து காண்பிக்கும் அவர் தெய்வம் என்று, தண்ணீர் பொளந்து நிரூபித்து காண்பிக்கும் அவர்தான் என்னை ஆளுகிறவர் என்று, காற்று நிரூபித்து காண்பிக்கும் என்னை கண்ட்ரோல் பண்ணுகிறவர், எனக்கு கட்டளை கொடுக்கிறவர் யார் என்று, சமுத்திரத்திட்ட கேட்டா சொல்லும் என்னை ஆளுகிறவர், என்னை சிருஷ்டித்தவர், என் ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்பதற்கு எந்த நிரூபணங்களும் தேவையில்லை. இந்த இயற்கை ஒவ்வொன்று சொல்லும் என் தெய்வமே தெய்வம், எல் ஷடாய் தெய்வமே தெய்வம், யெகோவா தெய்வமே தெய்வம், இயேசு என்கிற நாமம் உடையவரே. Come on, Ratana Manana, Riatana, Shekene. What a mighty God, what a precious God, what a privilege to have to worship. எவ்வளவு மகிமையான தெய்வத்தை ஆராதிக்கும் ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறாரே. இந்த மாத வாக்குத்தத்தத்தை கொஞ்ச நேரம் நாம் தியானிக்கலாம். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை தலைகுனிய விடுகிற தெய்வம் அல்ல, நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். நம்மளை தலை குனியவே விடமாட்டார், நம்மளை வெட்கப்பட்டு போகவே விடமாட்டார். பல வார்த்தைகளை உங்களோடு நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை என்பதை இன்றைக்கு உங்களோட சொல்லி அதில் ஒரு பகுதியை கொஞ்சம் டீட்டெயிலாக வேகமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. எங்க வேதம் சொல்லி இருக்கிறது? ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தால், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ரோமர் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசித்தா, இதோ
இடறலுக்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அப்போ விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதைத்தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் யூதாவின் நிருபத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை உங்களோடு பேசுவேன். அப்போ விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். 2வது, யார் வெட்கப்பட்டு போவதில்லை? சங்கீதம், இன்றைக்கு வாசித்த சங்கீதத்தில் 34:5 இப்படி இருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போறதே இல்லை. ஏசாயா 49:23 பின் பகுதி சொல்கிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டீங்கப்பா. எப்போ? விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் சொல்லுகிறார், அவர்களை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. சங்கீதம் 22:5 வாசித்து பாருங்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவரை நம்புற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விலையேறப்பட்ட வாக்கு தத்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, யாரெல்லாம் வெட்கப்பட்டு போக மாட்டா? விசுவாசிக்கிறவங்க வெட்கப்படுறது இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்படுறதே இல்லை. அவரை நம்புறாங்க பாருங்க, அந்த பிள்ளைகளை கர்த்தர் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 29:22 பாருங்க. ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதை இல்லை, இனி அவன் முகம் செத்து போவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லைன்னா அப்போ ஏற்கனவே எங்கேயோ வெட்கத்தை அனுபவித்திருக்கிறான், எங்கேயோ முகம் செத்து போயிருக்கு. 20 வருஷம் மாமா வீட்டிலையா, இல்லைன்னா அவன் ஆரம்பத்தில் தன் சகோதரன் அவனை துரத்தி விட்டான அப்பவா, எந்த நேரத்தில் அவன் வெட்கப்பட்டான், எந்த நேரத்தில் முகம் செத்து போச்சோ. ஆனால் அப்படிப்பட்ட காலங்கள் உனக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்றாரு, எந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ, எந்த காலகட்டத்திலாம் உங்கள் முகம் செத்து போனதோ, எந்த காலகட்டத்திலலாம் தலை குனிந்தீர்களோ கடந்த நாட்களில், இன்னைக்கு பரிசுத்த ஆவியான சொல்றா, என் ஜனங்கள் யாக்கோபை குறித்து இனி நீ வெட்கப்பட்டு போவதே கிடையாது, இனி உங்கள் முகங்கள் செத்து போவதே இல்லை. நல்லா இருக்குல்ல? செத்து போவதில்லை. மூஞ்சி செத்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா என்ன, அப்படியே தொங்க போட்டு போவாங்கல்ல, மூஞ்சி செத்து போச்சு பாருங்க அவன் முகம் அப்படின்னு யதார்த்தமாக சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முகம் செத்து போய் வெட்கப்பட்டீங்களா? இன்னைக்கு நான் உங்களை இந்த பலிபீடத்தில் நின்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எந்தெந்த இடங்களெல்லாம் தலை குனிந்தீர்களோ, எந்தெந்த இடங்களெல்லாம் உங்கள் முகம் செத்து போனதோ, எந்தெந்த இடங்களெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்தெந்த இடங்களெல்லாம் கூனி குறுகினீர்களோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் ஒடுக்கப்பட்டீர்களோ, இனி யாக்கோபே, இனி இஸ்ரவேலே, நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை, உங்க முகம் செத்து போகிறதே இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் இனி வருகிற எந்த காலத்திலையும் தேவன் உங்களை வெட்கப்பட விட மாட்டா. அப்போ விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, காத்திருக்கிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? வெட்கப்படவே மாட்டான்.
இந்த விசுவாசம் தான் என் இருதயத்தில் வந்த ஒரு வேத பகுதி. இந்த விசுவாசத்தை குறித்து பல காரியங்களை சொல்ல போகிறேன். வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் யூதா நிருபம், பொதுவான நிருபம். அதில் ஒரே ஒரு அந்த ஒரு அதிகாரம் தான். அந்த ஒரு அதிகாரத்தில் 25 வசனம் இருக்குது. 25 வசனத்தில் எனக்கு ஆச்சரியமாகவே இருந்தது யூதாவை படிக்கும்போது. ஒரு அதிகாரத்தில் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனா, அதுவும் இந்த ஒரு அதிகாரத்தில் கள்ள உபதேசத்தை பற்றி, கள்ள ஊழியக்காரர்களை பற்றி, இந்த ஆசீர்வாத உபதேசக்காரனை பற்றி தெளிவாக யூதா எழுதியிருக்கிறார். எனக்கு தெரிந்து இந்த யூதா நிருபந்தான் ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் முடிகிறது. இந்த யூதா தான் எல்லாவற்றிலையும் இயேசு அந்த காரியங்கள் வந்தது எல்லாத்தையும் சொல்லி அவர் போகிற வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பொதுவான நிருபம் என்றால் இந்த யூதா. இப்போ விசுவாசத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சில வேத வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இயேசு இந்த விசுவாசத்தை குறித்து ஒரு காரியம் சொல்லிட்டு போயிருக்கிறாரே. லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அப்போ விசுவாசம் முந்தி விசுவாச துரோகம் நடக்கும். விசுவாசம் இல்லாத ஒரு காலகட்டம் வரப்போகிறது. விசுவாசிக்கிற மனுஷர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றத்துக்கு போகிறவர்கள், ஆண்டவரை மறுதலிக்கிறவர்கள், வசனத்தை மறுதலிக்கிறவர்கள் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா என்ன? பாடு, உபத்திரம், நெருக்கம், போராட்டம். இதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்னாடி வர்றதுக்கு பழைய வாழ்க்கையை வாழ்ந்துடலாமே அப்படின்னு போகிற ஒரு கூட்டங்கள் எழும்பும். அப்போ விசுவாச துரோகம் வேகமாக நடக்கும். விசுவாசம் பூமியில் இல்லாத நாட்கள் ஒன்று வரப்போகிறது. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று போடப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் தேவன் ஒன்றென்றும் அவர் எனக்கு பலன் அளிக்கிறார் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட விசுவாசம். அப்போ விசுவாசம் இல்லாம நீங்க ஜெபிக்கிறது, விசுவாசம் இல்லாம நீங்க வசனத்தை வாசிக்கிறது, விசுவாசம் இல்லாம நீங்க ஊழியம் செய்யறது, விசுவாசம் இல்லாம காணிக்க கொடுக்கிறது, விசுவாசம் இல்லாமல் வராத யாவுமே பாவம். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆனா பவுல் ஒரு சொல்றாரு, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நான் நல்ல போராட்டத்தை போராடினப்பா, நான் பானபலியா வார்க்கப்பட்டு போறேன், என் தேகத்தை விட்டு பிரிகிற காலம் வந்துட்டு நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அவர் சொல்றாரு, விசுவாசத்தை தான் நான் காத்து கொண்டேன், ஏன்னா காணாம போயிரும், சஸ்டைன் பண்ணணும். விசுவாசத்தை முடிவு வரைக்கும் காத்து கொள்றதுக்கு எனக்கு பலனை ஆண்டவர் கொடுத்தார். நல்ல போராட்டத்தை. குட். ஆமாம், சூப்பராக கல்லறையில் எழுதுறதுக்கு உகந்த வசனம். ஆனால் விசுவாசத்தை காத்து கொண்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். கடைசி வரைக்கும் இயேசுவை உறுதியாக பிடிச்சிருந்தோமா, இயேசுவை விட்டு விலகாமல் இருந்தோமா, முறுமுறுக்காமல் இருந்தோமா? ஏன் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போனார்கள்? விசுவாசிச்சாங்க. ஆனால் வந்த பாதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சராக இருந்ததுனால அவங்களால முடிவு பரியந்த நிலைத்து நிற்க முடியவில்லை, விசுவாசத்தை காத்து கொள்ள முடியலை. அதான் பவுல் எழுதுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசத்தை பற்றி ஒரு பெரிய பட்டியல ஆண்டவர் அங்க பவுல் பேசிட்டு 12ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையே நோக்கி நீங்கள் பொறுமையாய் ஓட கடவீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப விசுவாசத்தை துவக்கிறது யாரு தான்? முடிக்கிறவர் யாரு தான்? அவர் தான். ஏதோ நான் விசுவாசிச்சேன் அப்படி இல்லை, எனக்குள்ள விசுவாசத்தை அவர் பில்டு பண்றதே அவர் தான். துவங்கினவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். பிழையாம் இல்லைன்னா என்னாகுமோ 23ஆம் அதிகாரம் அதுல 9 அந்த 10-11 வசனத்தை வாசித்தா பிழையாம் சொல்றானா, நீதிமான் மரிப்பது போல மடிவேனாக. வாட் அ பியூட்டிஃபுல் ஃபெய்த் கன்ஃபெஷன். நல்லா கன்ஃபஸ் பண்றாரு. எப்ப நான் நீதிமான் போல மடிப்பேனாகன்னு, மடிந்து போவேனாகன்னு சொல்றாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது அதே 31ஆம் அதிகாரம் என்னாகும் 31 அங்கே பிழையாம் கொல்லப்பட்டான் என்று போடப்பட்டிருக்கு. 8ஆம் வசனம் பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? பேயேரின் குமாரனாகிய பிழையாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள், நீதிமான் மரிப்பது போல மடிவேனா
பெருமைனாகண்டு நல்லா விசுவாசமெல்லாம் அறிக்கை பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம ஆள் விசுவாசத்தில் பிரசங்கம் பண்ணுற ஆட்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. முடிவு தெரியணும்ல, அறிக்கை பண்ணுறது மேட்டர் இல்லை, முடிவு தெரியணுமா இல்லையா? இவன் சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, நான் ராஜாவை போல இருப்பேன், நான் கோடாய் கோடியா இருப்பேன். நீ இருக்கிறதெல்லாம் சரிப்பா, ஆரம்பிச்சதும் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். நீ விசுவாசத்தை எப்படி காத்து கொள்ளுகிறாய் என்பது ரொம்ப 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 முக்கியம். எபேசியர் 2:8 சொல்லுகிறது, விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, பெருமையினால் உண்டாகாதபடி கிருபையினாலே உண்டாயிருக்கிறது, கிரியினால் உண்டாகாதபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 2 கொரிந்தியர் 5:6 பாருங்க, நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோமா? ஆமா, தரிசித்து பார்த்து பார்த்து விசுவாசிக்கிறது இல்லை, கண்டு விசுவாசிக்கிறவர்கள் இல்லை, காணாத விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான். அப்போ நாம் தரிசித்து நடவாமல், கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசித்து நடக்குகிறோம். சங்கீதம் 116:10 பாருங்க. 116:10, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்படேன். அப்படின்னா பாருங்களேன், நான் விசுவாசிக்கிறேன், அதனால என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். விசுவாசிங்க, பேசுங்க. சரி, அப்போ விசுவாசத்தில் இவ்வளோ வசனம் இருக்குல்ல, இன்னும் இருக்குது. விசுவாசம் தானே பைபிள் புக்கு, முழு பைபிளே விசுவாசம் தானே. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். இயேசு பூமியில் வந்தபோது அவர் பேசின அற்புதங்கள் எல்லாம், கானானி ஸ்திரீட்ட வந்தால் அவர் பேசினதை பார்த்து, உன் விசுவாசத்தின்படி உன் மகளுக்கு ஆக கடவுது, உன் விசுவாசத்தின்படி ஆகணும், விசுவாசத்தை பார்த்தியா அப்படின்றாரு. 100 அதிபதியை பார்த்து சொல்கிறார் வேலைக்காரன்ட்ட, எப்போ அவன் வியாதியில் சுகப்பெற்றான், இஸ்ரவேலுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டு சுகப்பட்டு அவளுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, உன் விசுவாசம் பெருசுமா அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவளை விசுவாசத்தில் பலப்படுத்துகிறார். உங்களுக்கும் அப்படி பல விசுவாசம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான். சொல்லுங்க. ஆமாம், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இது நடக்குமோ, அப்படிலாம் பதறவே மாட்டீங்க. அப்படி ஜாலியாக இருப்பீங்க, ரிலாக்ஸாக இருப்பீங்க. இந்த முதிர்ந்த பரிசுத்தவான்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பிரச்சனை வரட்டும் அமைதியாக இருப்பாங்க, சிரிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி ஒன்றுமே ஒரு டென்ஷனே காட்டிக்கவே மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பதறவே மாட்டாங்க. பதறோம் அப்படின்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? பதறோம்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம். ஆமாம், இது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கல, அது நடக்கல, இன்னும் அது செய்யல, எனக்கு பிஸ்னஸ் இப்படி ஆயிடுச்சு, குழந்தை வரல, கல்யாணம் முடியல, ஒரே டென்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நம்புகிறது அவரா, நான் வெட்கப்பட மாட்டேயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஒரு டென்ஷனே இருக்கு, நடக்கல நடக்கல, வாய்க்கல, வேலை இல்லை, பிஸ்னஸ் இல்லை, அப்படியே ஒரு டென்ஷன்லேயே இருக்கிற ஆட்கள் இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஒரு 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 அசால்ட்டான ஒரு ஃபெய்த் எத்தனை பேருக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம சர்ச்சில் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் அவரை விசுவாசிக்கிறேன், எனக்கு செய்கிறது ஒன்றையும் அவர் தீமைக்கு செய்ய மாட்டார், நன்மைக்கு தான் செய்வார், நான் வெட்கப்பட்டு போவே மாட்டேன். உங்களுக்கு ஒன்று தெரியும், சூழ்நிலை உங்களுக்கு தாறுமாறாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க, என் பிள்ளைக்கு செய்வார், என் குடும்பத்துக்கு செய்வார், நான் அவரை தானே நம்பி இருக்கிறேன், நான் மனுஷனையாக நம்புகிறேன். இது உங்களுக்குள்ள வந்துருச்சு, நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். அல்லேலூயா. சரி, இப்போ யூதா நிருபத்தை திருப்பிக் கொள்ளும். யூதா எழுதின பொதுவான நிருபம் 3, இந்த ஒரே அதிகாரத்தில் 25 வசனம் இருக்கு. எல்லாம் விசுவாசம் விசுவாசம் பேசினா பைபிளே விசுவாச புத்தகம் தான். கிறிஸ்தவர்களே நம்ம விசுவாசிகள் தான், எல்லாமே விசுவாசத்தில் தான் செய்யணும். இதில் 3ஆம் வசனம் பின்பகுதி,
பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. எனக்கு கொஞ்சம் அவசியமா இருக்கு, ஒரு காரியத்தை செய்ய நான் விரும்புகிறேன் அப்படின்னு யூதா சொல்றார். இவ்வளவு நிருபங்கள் எல்லாம் எழுதிட்டு இங்கே ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு நிருபத்தை மாத்திரம் வைக்கிறாரு ஆண்டவர். இதை பரிசுத்தவான்கள் ஆவியாவினர் ஏவி கரெக்டாக யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி இதை வைக்கிறதுக்கு காரணம் என்ன? பல விசுவாசத்தெல்லாம் பார்த்துட்டே வந்தீங்கப்பா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்த விசுவாசம் முடியும் போது பயங்கர விசுவாசத்தின் பட்டியலெல்லாம் பார்த்தீங்க. சூப்பர், எவ்ரிதிங் ஓகே. ஆனா உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு காரியத்தை எழுதி உணர்த்துவது அவசியமா இருக்கிறது. என்ன? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராடணும். விசுவாசத்துல போராடணுன்றாரு. ஒரு விசுவாசத்தை குறித்து சொல்றாரு. ரெண்டாவது பாருங்க, 5ஆம் வசனம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும். எனக்கு ஆச்சரியம், எல்லாத்தையும் வாசிச்சுட்டு தான் கடைசியில் எல்லாம் உங்களுக்கு தெரியும்பா. ஆதியாகமத்தில் இருந்து சொல்லப்பட்ட எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இயேசு சொன்னது தெரியும், பவுல் பேசினது தெரியும், பேதுரு பேசினது தெரியும், யோவான் பேசினது தெரியும், எல்லாம் சொன்னது யாக்கோபு பேசினது தெரியும். முன்னமே நீங்கள் அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு அகைன் ஒன் மோர் டைம் நான் நினைப்பு ஊட்டுக விரும்புகிறது என்னவெனில், அதுலயும் அப்படிதான் சொல்றாரு. திரும்பியும் நான் உணர்த்த வேண்டியிருக்கு, எழுதி உணர்த்த வேண்டியிருக்கு. இப்ப திரும்பியும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நினைப்பூட்டது என்னென்றில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களையோ அழித்தா. ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம்னு ஒரு ஃபைத்தை திரும்பி உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. ரெண்டாவது ஒரு ஃபைத்தை பத்தி சொல்றாரு. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசியாமல் போனாங்க, அதனால அழிந்தார்கள்னு ரெண்டாவது ஒரு விசுவாசத்துல காரியத்தை சொல்றாரு. மூணாவது சொல்றாரு 20ஆம் வசனத்துக்கு பாருங்க, 20. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். எப்படிப்பட்ட விசுவாசமா? எல்லா விசுவாசம் சொல்லிட்டு இங்க முடிக்கும் போது ஒரு விசுவாசம் சொல்றாரு, மகா பரிசுத்தமான விசுவாசம். இதுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை? பரிசுத்தமான விசுவாசம் சொல்லலாம், ஆனா மகா விசுவாசத்திலையும் மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்கா? ஓ, இருக்கு போல இருக்க. மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணணும்ன்றாரு. 3 விதமான ஜபத்தையும் 3 விதமான காரியத்தை இங்க பேசுறார். அதற்கு எடப்பட்ட காரியத்தில் அவர் ஏனோக்கை பற்றி பேசுறார், மோசே பற்றி பேசுறார், இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பேசுறார், பிழையாமை பற்றி பேசுறார், கோராவின் புத்திரரை குறித்து பேசுகிறார். கடைசி நாட்களில் இயேசு வருகையில் வரும்போது அவருக்கு முன்பாக தைரியமாய் நிற்க, வெட்கப்பட்டு போகாமல் இருக்க. 23-24 பாருங்க, அதை வாசிக்க கேட்கலாம். 23-24. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். அப்ப அவர் வருகைக்கு முன்பாக நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாம இருக்க ஒரு வசனம் கூட வாசிக்கலாமே. லூக்கா 21-28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய். இந்த கடைசி கால அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், இயேசுவின் வருகை சமீபமாய் இருப்பதால், அவர் வரும்போது நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, தலைய நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நீங்களும் நானும் அவர் வருகையில நின்னு தலைய நிமிர்ந்து வெட்கப்பட்டு போகாம இருக்கிறதுக்கு மற்ற ஃபெய்த் எல்லாம் சொன்னேனே, பல ஃபெய்த் எல்லாம் பேசணுமே, அதை விட இங்க யூதா 3 விசுவாசத்தை குறித்து சொல்றார். மகா பரிசுத்தமான விசுவாசம்,
ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசம், இன்னொன்று விசுவாசியாத ஒரு கூட்டம். இது ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை. இதை நீ செஞ்சாதான் நீங்களும் நானும் இங்க வைக்கப்பட்டு போயிடுவோமேன்னு பயப்படுறோமே. அவர் வரும்போது, அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி நான் மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ள சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். பாடுங்க பாடுங்க. எந்த சூழ்நிலையும், குட்டி பிள்ளைங்களா பாடுங்க. என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில். ஆமென். அப்போ விசுவாசத்துக்கு நேரம் நான் வரேன். 3ஆம் வசனத்தின் ஆரம்ப பகுதியை வாசிச்சேன். 3ஆம் வசனத்தினுடைய ஆரம்ப பகுதி. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. நான் அவருக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா எனக்கு ஒரு விசுவாசம் தேவை. அது என்ன விசுவாசமா? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அது முன்பகுதி சொல்லுகிறது, பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு எழுதினபடி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில். பொதுவான ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எனக்கு கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானத்தை பெற்று ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டு அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரசத்தையும் வாங்கக்கூடிய ஸ்லாக்கியத்தில் பந்தியில் சேர்ந்துட்டேன். இது வரைக்கும் ஒரு பரிபூர்ணமான ஒரு ரட்சிப்பு அப்படி கம்ப்ளீட் ஆகும். ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டா அவன் சபையில் சேர்க்கப்படுறான், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான், நிச்சயம் வருது, ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுறான். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனுக்குள்ள ஒரு பொதுவான காரியங்கள். இது ஒரு எல்கேஜிலிருந்து யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு அப்படின்னு அந்த ஸ்டாண்டர்ட் கூடுறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ரட்சிப்புக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக படிப்படியாக போகிறோம். இது மட்டும் போதுமா? இந்த காரியத்தை மாத்திரம் வச்சா நான் அவர் வரும்போது முன்பாக நின்று வெட்கப்பட்டு போகாதபடி அவர் வருகையில் நின்று தலையை நிமிர்ந்து தலையை உயர்த்தி எதிர்நோக்கி போகிறதற்கு எனக்கு கர்த்தர் கிருபை தருவாரா? அது மட்டும் போதாது. அதுக்கு ஒரு கிருபை இருந்தா போதும். இந்த ரட்சிப்பு விசுவாசம் அந்த இலவசமா கர்த்தர் அழகா தந்துடுறாரு. என் இருதயத்தில் நான் ஏற்றுக்கொண்டு நான் வாயை திறந்து அறிக்கை பண்ணினா நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுறோம், சபையில் வந்து சேர்க்கப்படுறோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாங்க. ஆனா பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்கு நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று நான் உங்களுக்கு எழுதுகிறேன். என்ன விசுவாசம்? பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்ன? நீ விசுவாசத்துல ஒவ்வொரு நிலையாய் கர்த்தருடைய பிள்ளைகள் வர வேண்டும்.
இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தீங்க, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். நான் அவரை விசுவாசிக்கிறேன் 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 இப்படி சொல்லிட்டு போறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஆனா இந்த பரிசுத்தவான்கள், அதுதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட முழு ஒரு பெரிய அட்டவணையே அங்கதான் இருக்கு. இந்த விசுவாசத்தின் பட்டியலை யாருமே பிரசங்கம் பண்றதில்ல. அதுவும் 11ஆம் அதிகாரத்தின் கடைசி 3-4 வசனத்தை சுத்தமா யாருமே பேச மாட்டான். ஆபிரகாமின் விசுவாசத்தை பத்தி பேசுவான். அவர் விசுவாசிச்சார், அவர் அதுக்கு நீதியா எண்ணப்பட்டது, அவர் பிள்ளைகளாயிராமல் நீங்கள் சுதந்திரவாளி, இப்படி இதுதான் பேசுவானே தவிர பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்ன? ஆபிரகாம் விசுவாசிச்சானே, விசுவாசம் ஆபிரகாம்னு எடுத்துக்கொண்டா, அவன் முதல்ல விசுவாசிச்சான்னா அவன் பிள்ளையை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அவன் விசுவாசத்தை கிரியைகளில காண்பிச்சான். சொல்லுங்க, காமிச்சான். விசுவாசத்தை நீங்க கிரியை இல்லாமல் விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நீங்க 11ஆம் அதிகாரம் 33 வாசி. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றவர்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டாங்களாம். வேறு சிலர் நிந்தனைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள். இந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு பிடிக்குது? இது பிடிக்காதே. கல்லெறியுள்ளப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சிக்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு பிடிக்குது? மவுண்ட் சர்ச்சில் கை வைத்துங்க. இது பிடிக்குமா? இது ஃபெய்த்னு போட்டிருக்க. இவங்கெல்லாம் விசுவாசத்துல தான் இப்படி செஞ்சாங்களாமே. இதுதான் பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசமா? ஓ, இது நல்லா இருக்குல்ல. இப்படியுமா இருந்தாங்க? இந்த வழியும் நமக்கு தேவைன்னு எழுதுறாரு. கார் வாங்கினார்கள், 2 வீடு கட்டினார்கள், கொடுத்த பிளைட்டை கார்த்தர் தந்தார், அதை தந்தார்கள். கொலையுண்ணப்பட்டார்கள், கல்லறியப்பட்டார்கள், ஆட்டுத்தோலை போத்திட்டு இருந்தாங்களாம்ப்பா, செம்மறி ஆட்டுத்தோலை போத்திட்டு இருந்தாங்களாம். குறைவழி உபத்திரவத்தின் துன்பத்தை அனுபவித்தார்கள். எல்லாமே ஃபெய்த்ல, எல்லாமே விசுவாசத்துல. இப்படி ஒருபட்ட பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விசுவாசத்தை உங்களுக்கு நான் நினைப்பு விட்டுவது எனக்கு அவசியமா இருக்குது. சர்ச் மவுண்ட் உங்களுக்கு வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார், பிள்ளைகளுக்கு திருமணத்தை வாய்க்க பண்ணுவார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் கோடாய் கோடியாய் பெருக பண்ணுவார், நானே ஆசீர்வதிக்கிறேன். அதை விட ஒரு பெரிய விசுவாசம், அவருக்கு முன்பாக தகுதியாய் நின்று நாம் வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா பாடுகள், உபத்திரவம், போராட்டம், நிந்தைகள் இதன் மத்தியில் அவரை விசுவாசித்து முடிவு பரியந்த நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அததான் சபை பேசணும். அல்லேலூயா. பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். ஆமா, நல்லா இருக்குல்ல இது. இந்த விசுவாசம் பெருசா இருக்க. அகஸ்தீனன் சொல்லும் போதுல எனக்கு இந்த சாக கொடுத்தாருன்னா டக்குன்னு எனக்கு அகஸ்தீனன் ஞாபகம் வரும். சில தேவ மனுஷர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரும். அது டக்குன்னு வர்றது அகஸ்தீனன் தான். எங்கேயோ ஒரு ஊரில் இருந்தாங்களாம், பிள்ளை குழந்தை இறந்து போச்சு, வர முடியாது, கம்யூனிகேட் பண்ண முடியல, அண்ணன் எங்கேயோ இருக்காங்க. உடனே அக்காட்ட அண்ணன் சொன்ன காரியம் என்னங்கிறீங்க? அம்மா வர முடியாது, இங்கே ஜனங்கள் ரட்சிப்பு விளைஞ்சு நிற்கிது, இவங்களை நான் ரட்சிப்புல நடத்தி இன்னைக்கு ஞானஸ்தானத்துக்குலாம் இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் வர முடியாது, பிள்ளை மறைச்சிட்டு எனக்கும் கஷ்டமாக இருக்குது, வருத்தப்படுறேன், ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. சரி, மேலே பரனில் பாரு, இந்த பைபிள்லாம் வச்சுருக்கிற ஒரு அட்டைப்பெட்டி இருக்குது, அந்த பைபிளெல்லாம் தூக்கி வச்சுட்டு அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே அந்த பிள்ளையை வச்சு அடக்கம் பண்ணிடுறியா அப்படின்ட்டு ஜோம் பண்ணாங்களாம் ஃபோனில். ஓ, இப்படியெல்லாம் கூட இருக்கோ? நமக்கு தெரியாதுல்ல இதை பற்றி. நமக்கு என்ன தெரியும்? நமக்கு கிறிஸ்தவன்னா ஆசீர்வாதம், ப்ராஸ்பரிட்டி, கர்த்தருக்காக
பயங்கரம் அப்படி தான் பேச தெரியும், அதான் விசுவாசம்னு நினைக்கிறோம். இல்லை, பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கான், ஒரு பயங்கரமான ஃபெய்த்து. ஆபிரகாம்னா அவன் பலிபீடத்தில் வச்சானே, தேசத்தை இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டானே, லோத்துவை விட்டானே, சோதகுமார அக்கிரமத்தை விட்டானே, கேத்தூரால விட்டானே, ஆகார விட்டானே, இஸ்மவேலை விட்டுட்டானே, ஈசாக்க பலிபீடத்தில் விட்டானே, கடைசியில் அவன் பேரையே விட்டுட்டானே. இதெல்லாம் யார் பேசுகிறா? அவர் பெற்றார். ஆபிரகாம் மூலியமாய் கிடைத்த ஆசீர்வாதம் ஒன்று தான், இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் விளையேற பெற்ற ரட்சிப்பு. அதுதான் ஆபிரகாம் மூலியமாய் உண்டான ஆசீர்வாதம், ரட்சிப்பு. அதை விட இன்னொன்று இருக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசுவாசம் ஒன்று இருக்கு. என்னது? விட்ட காரியத்தை பேசுங்க. ஆபிரகாம் விசுவாசத்தினால தேசத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டை விட்டான். ஆபிரகாம் லோத்துவை விட்டான் விசுவாசத்தினால பிள்ளைய பலிபீடத்தில் விட்டான், விசுவாசத்தினால ஆகார இஸ்மவேலையும் விட்டான், விசுவாசத்தினால அவன் பேரையே விட்டான். சொல்லுங்க, இதுதான் பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட. கிடைக்கிறத விட, வாங்குகிறத விட, கேட்கல, ஏசப்பாட்ட வாங்குறத விட பிள்ளைய கொடுங்க, ஏசப்பாவுக்கு கொடுங்க. உன் பிள்ளை எத்தனை பேர் ஏசப்பாவை கொடுக்கறீங்க? நல்லா கை வைத்துக்க. உங்களுக்காக ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எனக்கு ஆசையாக இருக்குது உங்களை ஆசீர்வதிக்கணும். இதுதான் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. நான் பாடுபடுறேன்ப்பா, இயேசுவின் நிமித்தம் நான் பாடுபட அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எனக்கு தாங்க. கேளுங்க, நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தார்களாம், எல்லாம் ஃபெய்த்லையாம். ஆமென். கல்லறை உண்ணப்பட்டார்கள், கொலை உண்ணப்பட்டார்கள், பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரைந்தார்கள், குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இயேசுவே, இப்படிப்பட்ட ஃபெய்த் இந்த சூழ்நிலை வந்தாலும் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாவே இருக்காது. வனாந்தரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். இயேசுவே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விளையேறப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லுங்க. வாயை தரங்க. எங்களுக்குள்ள இந்த பாடுகள், நிந்தைகள், போராட்டங்கள் எது வந்தாலும் அதுல ஸ்டாண்ட் பண்ணி நிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அந்த விசுவாசத்தை நான் பவுல் சொல்றான், நான் யூதா சொல்லுகிறான், நான் நினைப்பூட்டுகிறேன். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், பெற்றுக்கொள்றத மாத்திரம் இல்ல, நீங்க கர்த்தருக்கு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில். ஆமென். 5ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும், என்னது அறிந்திருந்தாலும், நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். முன்னமே நீங்கள் அறிந்திருந்தது. எப்படி? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்தார், ரட்சித்தார், எழுப்புதலை கொடுத்தார், விடுதலை மாறிச்சு, சிறையிருப்பு மாறியது, தலை குனிந்து இருந்தவர்களை கர்த்தர் தலை நிமிர பண்ணினார். கர்த்தர் அவர்களை வெக்கப்பட்டு போகலை. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த கிரியைகளினாலும் ஆண்டவர்களுக்கு கிரியைகளை செய்தார். இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் செய்திருந்தாலும் அவர்கள் வனாந்தரத்திலேயோ அவரை பரீட்சித்தை பார்த்து அவரை விசுவாசியாதவர்களாய் அழித்தார். 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை என்னை 10 முறை பரீட்சித்தை பார்த்த ஜனங்கள் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பார்கள்? என்னை கோபப்படுத்தின ஜனங்கள்ட்டு ஆண்டவர் திரும்ப திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பேசுகிறார். இன்னைக்கு சபையோடைய நிலைமையும் அதுதான். சபையோட நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஒரு அற்புதம் செய்தா இயேசு நல்லவர்னு சொல்ற ஒரு கூட்டம், ஒரு விடுதலை கிடைச்சா இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சாட்சி சொல்ற கூட்டம், எனக்கு கர்த்தர் மகிமை கொடுத்தாருன்னா நான் சபையில சாட்சி சொல்லுவேன் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா பிரச்சனை, போராட்டம், தடைகள், நிந்தைகள் எல்லாம் வந்துட்டா அதை விசுவாசியாமல் போகிற ஒரு காலகட்டமும் இன்னைக்கு தான் இருக்கிறது. எதுவுமே நடக்கலைன்னா சர்ச்சைக்கு வர்றது ஸ்டாப் ஆயிடுது, ஜபம் வீட்டில் ஸ்டாப் ஆயிடுது, ஊழியத்துக்கு, கிராம ஊழியத்துக்கு வந்துட்டு இருந்த ஆட்கள் ஸ்டாப் ஆயிடுறீங்க. நீங்கள் இது எதுக்கு கம்பேர் பண்ணலான்னா, விசுவாசியாத கூட்டங்களுக்கு தான் அடையாளம். ஒன்று நடந்தால் நீங்கள் ஆண்டவர் வருவீங்க, ஒன்று உங்கள் வீட்டில் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு காரியம் சம்பவிக்கலைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒன்றுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன்,
அது என்ன அர்த்தம்? நீங்கள் சபைக்கு வரலைன்னா, ஆண்டோடைய காரியத்தை தேடலைன்னா, ஊழியத்துக்கு நீங்கள் வந்துக்கிட்டு இருந்த ஆள் ஒரு கிராம ஊழியத்துக்கு வந்துட்டு இருக்கிற நீங்கள் திடீர்னு ஒரு காரியம் என்னத்த கிராம ஊழியம் வந்துட்டு என்ன ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஸ்டாப் பாருங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம்? விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். எப்படி ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியும்? எல்லா பாடு, உபத்திரம், போராட்டம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பார்த்து கடந்து வந்து கடைசியில் உபாகமம் 1:39 சொல்லுகிறது, யுத்த புருஷர்கள் ஒருவரும் அதில் பிரவேசிக்கவில்லை, நன்மை தீமை அறியாத சிறு பிள்ளைகள் அந்த தேசத்தில் பிரவேசித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ வந்த ஒரு பாலும் உள்ள போல அவன் காலேப்பும் யோசுவாவும் மட்டும்தான் அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். என்ன அவங்க 2 பேரும் விசுவாசிச்சாங்க. ஆண்டவர் கொடுத்த தேசம் அரணிப்பான தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், நமக்கு கிடைக்கிற தேசம் நல்ல தேசத்துன்னு விசுவாசித்தாங்க. உள்ள போய் பிரவேசித்தாங்க. மற்றவங்க எல்லாம் ஆண்டவரை பரிசோதித்து பார்த்தாங்க, முறுமுறுத்தாங்க, விக்கிரக ஆராதனை கொண்டார்கள், விபச்சாரம் பண்ணினார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள். ஆண்டவரை பரிசுத்தை பார்த்து வனாந்தரத்தில் விசுவாசியாமல் அழிக்கப்பட்டு போனார்கள். அங்கே எபிரேயர் 4 முதல் 3-4 வசனத்தில் வாசி பாருங்க. விசுவாசியாதவர்கள் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லை, ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கோ அந்த இளைப்பாறுதல் சமீபமாக இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். எபிரேயர் 4:3 விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றத்தின் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டு. விசுவாசியத்தவர்களை வனாந்தரத்தில் கர்த்தர் அளித்தார். நம்ம அவருக்கு முன்னாடி நிற்கணும்னா என்ன வந்தாலும் யார் கைவிட்டாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நடந்தாலும் பாடுங்கப்பா, பாடுங்களா. அப்படி செஞ்சாலும் செய்யாட்டாலும் நான் ஒரு விசுவாசிப்பேன். விசுவாசிப்பீங்களா? கிடைச்சாதான் விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு ஆண்டவர் ஒன்று செஞ்சாதான் நான் அவரை நம்புவேன்றீங்களா? செஞ்சாலும் சரி, செய்யாட்டாலும், கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, நான் இருந்தால் ஆண்டவரை தேடுவேன், கர்த்தரை துதிப்பேன், அவருக்காக வாழுவேன், இன்னும் ஊழியம் செய்யலாம். பிரதர் சிலர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கெல்லாம் எல்லாம் நல்ல காரியங்கள்லாம் செட்டில் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் செட்டில் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இம்மீடியட்டாக நான் ஊழியத்துக்கு வந்துடுவேன். எங்கே நீ ஊழியத்துக்கே வரவேண்டாம். அல்லையா? எனக்கு எல்லாம் என் பிள்ளைகள் நான் எல்லாம் வீடு கட்டி கார் வாங்கி செட்டில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு கடைசி வரைக்கும் ஆகாது. எப்படி ஆகும்? நீ வா, என்ன நடக்காட்டாலும் நான் கர்த்தரை ஊழியம் செய்வேன், ஜெபிப்பேன், சபையில் கர்த்தரை தேடுவேன், வந்து நில்லுங்க. அதுக்கப்புறம் அவர் செய்யறத பாருங்க. நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. செஞ்சாதான் அவர் செய்வாருன்னா, நான் அவரை தேடுவேன்னா, அவர் செஞ்சாதான் நான் ஊழியம் பார்ப்பேன், செஞ்சாதான் நான் சபைக்கு வருவேன், செஞ்சாதான் நான் பைபிளை தூக்குவேன், செஞ்சாதான் நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன். என்னது பொருத்தனை? சில ஆள் செஞ்சாதான் பொருத்தனையே பண்ணுது. எனக்கு அவர் செய்யட்டும், நான் செய்கிறேன். என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய மாட்டார் பிரதர், ஒன்றுமே செய்ய மாட்டார். எனக்கு எதுவுமே இல்லாட்டாலும் நான் அவருக்காக முடிவு புரிந்து அழைத்து நிற்பேன். நன்மை பெற்று நான் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த வார்த்தையை சொல்ல முடியணும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் பயிற்சி எடுக்க வேண்டிய ஒரு விசுவாசம். இதை விட்டுட்டு நான் இருந்தால் நல்லா செட்டிலானா என் பிள்ளைகளை செட்டில் பண்ணிட்டு நான் ஊழியத்துக்கு வரேன், வேணாம் பிரதர். நீங்கள் அப்படி வந்து நீங்கள் ராஜ்யத்தை பிடிச்சி அம்மா உங்களை வச்சு தான் இயேசு வந்துடுவார் போல இருக்க, வரவே மாட்டார். நீ வெயிட் பண்ணி நீ அங்கே இரு, நான் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் பாரு. அல்லேலூயா. பவுலுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ சொன்னார் தெரியுமா? ஆச்சரியமா இருந்தது. பவுலுடைய சொத்து மதிப்பு 1000 கோடி அப்படின்னு ஒரு கமெண்ட்ரியில் ஒரு வேத பண்டிதர் சொல்றாராம். 100 crores. அவர் சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இதெல்லாம் விஷயமே இல்லைங்க, தூக்கி போடுங்க. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, வேகமா முச்சிடலாம்.
முழுசா விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இருந்தாலும் அற்புதம் செஞ்சா ஒரு விசுவாசம், அற்புதம் செய்யாட்டா ஒரு விசுவாசம் இல்லப்பா. என்ன நடந்தாலும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடைய உண்மையை நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதானம் அந்த விசுவாசம் எங்களுக்கு வரட்டும். கண்டு கண்டு விசுவாசிச்ச கூட்டமா இருக்கிறது அல்லப்பா, காணாத விசுவாசிக்கிற ஒரு கூட்டமா எங்களுக்கு கிருபதாரும். மகா பரிசுத்தமான விசுவாசமா. பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், ஆனால் அதை விட விளையேற பெற்றதான உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அது சோதிக்கப்பட்டு, அதுதான் முக்கியம். மகா பரிசுத்தம் 2 அங்க பேதுரு சொல்லுகிறார், பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை காட்டிலும் விளையேற பெற்றதா இருக்கிற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அதான் மகா அழிந்து போகிற பொன் அக்கினினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விளையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். அப்பந்தான் நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. மகா பரிசுத்தமான விசுவாசம் உங்களை டெஸ்ட் பண்றது, சோதிக்கிறது. அது நீங்க பொன்னை போல விளங்குறதற்கு கர்த்தர் இந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறா. எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசம் வரட்டும்பா, வரட்டும்பா. எங்க சபைக்கு தாங்க, எங்க குடும்பத்துக்கு தாங்க, எங்க பிள்ளைகளுக்கு தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அந்த விசுவாசத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன்.